சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ எதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா, இல்லனா ஆஸ்பத்திரி கூட்டி போணும். இப்படி பயப்படாதம்மா, நான் எத்தனை பேருக்கு கைப்பிடிச்சு பாத்துர்க்கேன் எங்க ஊர்ல. நில்சி, பாத்தீங்களா என்ன என்ன பிரச்சனை? ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போணும். ஆஸ்பத்திரிக்குலாம் போக வேண்டாமா சின்னப்பண்ணே, உங்க செல்ல தாயத்த பாட்டி ஆக போறா. சின்னப்பண்ணே, உன் நாத்து மாசமா இருக்காமா? என்னது என் மாமா மாசமா இருக்காளா? இல்ல தாயி, உனக்கு ஒரு பேரனா பேட்டியா கூடி சீக்கிரத்துல வர போறா. உன்னை கையில பிடிக்க முடியாதா? ஆமாக்கா, எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியலக்கா. நானும் ரொம்ப நாளா கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருந்தேன், இன்னைக்கு நெசாயிட்டு. அதே மாதிரி என் மருமகளுக்கும் ஒரு நல்லது நடந்துட்டா அது போதுக்கா எனக்கு. கவலைப்படாத செல்ல தாயி, உன் மருமகளுக்கும் கூடி சீக்கிரம் நல்லதே நடக்கும். என் மக்கா ஏடி கண்ணு முழிக்க மாட்டேங்கல பாருங்க, எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதிய. வந்தோட ஒரு மாதிரி கரங்கர நின்னுட்டேன். எனக்கு இந்த கொஞ்சம் கோவம் பத்துடுங்க நீலாம்பரி மேல. அந்த கோவத்துல உங்க மேல ஒரு மாதிரி நின்னுட்டேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் 2 பிள்ளை பத்திருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து என் மாவு மாசமா இருக்குன்னு சொன்னா ஒரு மாதிரி படப்படத்துல எனக்கு தான் வருது. எலும்ப மாட்டேங்களா, ஏதோ ஆஸ்திரி எதுவும் கூட்டு போவா என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. ஒன்னும் பயப்படாண்டா, கொஞ்சம் ஆஸ்தியா இருக்கும் போல, அதான் கண்ணு முடிக்காம படுத்திருக்கா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவளை என் தரால எந்திரிச்சிருவா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்காத செய்தி எடுத்து கொடுங்க. ஆமா பத்தியலா அவத்த போட்டு எடுத்து சொல்ல 7 வயசாச்சு, இருந்தாலும் ஒண்ணு எனக்கு ஒண்ணு பிடிபட மாட்டேங்குது. எங்க மாமியார்களையும் மயக்கப்பட்டு விழுந்துரும் போல இருக்கு. மர்மல நக்கல பண்ணுத. என்னது, உங்க வயசுக்கு எத்தனை பேர் காலத்தை பாத்திருப்பியா? கூட மாட ஒத்தாசைக்கு வேற போவியா? ஆமா மர்மல, யாராவது மாசமா இருந்தாலே நம்ம ஊர்ல உடனே நாங்க சொல்லிடுவோம், இந்த வயிறு வலிச்சா கூப்பிடுங்க அப்படிமா. அதே மாதிரி வயிறு வலிச்சா எங்களுக்கு ஆள போன் அடிச்சிருவோம். நாங்களும் கூட மாட 3 நேரம் சேர்ந்து வாடுவோம். பிள்ளை பிறக்க வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரி வாசல்லே கிடப்போம் காவலு. பிள்ளை பிறந்த பறவு, பிள்ளைக்கு தாய்க்கு முகத்தை பார்த்த பறவுதான் அந்த இடத்தை விட்டே காலி பண்ணுவோம் நாங்க 3 பேரும். அப்பதான் நானும் என் முகனை பெறும்போது எங்க ஆஸ்பத்திரி போனேன். ஆஸ்பத்திரி பக்கமே தலை வச்சு படுக்கல, வீட்லயே நல்லபடியா சோக பிரதேசத்துல பெத்து எடுத்துட்டேன். ஆனா என் முகனை பெறும்போது மட்டும் தான் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு அப்பப்போ போனேன். இப்ப என் முக மாசமா இருக்கான்னு சொன்னேன், முதல்ல எனக்கு கையா காலெல்லாம் ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு படபடத்துக்கு வருது. போற பக்கம் பார்த்தா உங்களுக்கும் ஒரு டாக்டரை பார்த்து கிடுகிடுன்னு ஆட்டத்துக்கு மருந்து வாங்கணும் போல இருக்க. உனக்கு இந்த நேரத்துல மாமியான்னு மட்டும் மரியாதை இல்லாம ஒரே கிண்டலும் கிளினாப்போ. இல்ல தாயி போயிட்டாரே, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வாரோம் நாங்க 2 பேரும். சரிக்கா. மாமியா கிழவி, உங்க ஃப்ரெண்ட் ரெண்டும் தலதரிச்சு வாடுதுவா. யார் எதுக்கு மர்மல? செல்ல தாய்க்கு மோவா மாசமா இருக்கான்னு சொல்லி நம்ம தெருமுழுக்க கொட்டடிக்கணும்ல, அதுக்கு 2 கிழவியும் வாடுது. அட கடவுளே கடவுளே, கேட்டி இந்த மொட்டை கிழவி இங்க வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கான்னு நினைக்கேக்கா. மர்மோளுக்கு மிஞ்சின மாமியால இருப்பவள இருக்கக்கா, வீடேறில வந்திருக்கா பிரச்சனை பண்றதுக்குன்னு. என்ன பிரச்சனை பண்ணாலும் தெரியலையேக்கா. இந்த மொட்டை வந்து கடைசியில நாத்து சாஞ்சி கிடக்கலக்கா, ஏதோ அடி போர்க்களம் ஆயிட்டோம். தெரியலையேட்டி, ஆனா சின்ன பொண்ணு அணக்கல்லாம பேசாம நின்னுட்டு இருக்கா. அதாக்கா ஒண்ணும் புரியல எனக்கும். இந்த நாத்து கீழே விழுந்து கிடக்கா மயக்கம் போட்டு. இந்த சின்ன பொண்ணு இந்த மொட்டை கிழவிய மண்டையை உடைப்பான்னு பார்த்தா இவ என்னடா சிரிச்சுக்கிட்டு இந்த கிழவிகள் கூட கூடி கும்மி அடிச்சிட்டு இருக்கா. என்னலாம் இங்க நடக்கு? அதாம்டி ஒண்ணும் விளங்கல, லேசா உள்ள போய் பாப்ப மாட்டி. கா ஏக்கா என்னடி சொல்லு, எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுட்டுக்கா. என்னடி புரிஞ்சுது? வாங்கா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுது. அதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன், இங்கிலீஷ்லயே கேட்டுட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சு கொண்டாடிச்சு சொல்லி தொலை. ஏக்கா இவ்வளவு நாள் என்ன காமெடி பீஸா தான் பாத்திருப்ப. இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் ஒரு டெரர் பீஸுங்கத நிரூபிக்க போறேன்க்கா. என்னடி சொல்லுத? வெயிட் அண்ட் see. அப்படினா என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பாருக்கா. என்னடி செய்ய போற? தான சொன்னேன் பொறுத்திருந்து பாருன்னு. இப்ப பாரு. கொஞ்சம் ஸ்பீடா நடந்தேன், யாரோ தண்ணிய கீழே சரிச்சு போட்டிருக்கான்னு நினைக்கேன். வலிக்கு எப்படி வந்துச்சு, ஆடி விழுந்துட்டேன். உள்காயமா வெளிக்காயமா இதுக்கெல்லாம் அசரக்கூடிய ஆளு நான் கிடையாது. சின்ன பொண்ணுக்கு ஒண்ணுன்னா என் உசுரையே கொடுப்பேனா. ஐயோ 4 மணிக்கு கிறுக்கு கிளம்பிட்டு போல இருக்க. என்ன எடி யாரடி சொல்லுதே? நடுவுல நிக்க நீலுக்கு மாமியார சொல்லுதே. பச்சை பிள்ளைய இந்த பச்சை மண்ண இந்த நிலைமைக்கு ஆக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அம்மனு கடை இவ்வளவு நாளும் உங்க மர்மம் அந்த நீலாம்பரி படுத்துற பாடு காணாதுன்னு இப்போ மாமிய கிளவி உங்களையே அனுப்பி வச்சிருக்காளா? அம்மனு கடை இல்ல இங்க என்ன நடக்கு யாது நடக்குன்னு வியாவு பாக்கிறதுக்காண்டி அந்த மண்ட கசாயம் மர்மம் உங்களை அனுப்பி வச்சிருக்காளா? அம்மனு கடை எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சு போச்சு. பச்சை மண்ணு இந்த பயங்கரமான மூஞ்ச பார்த்து பயந்து நடுநடுங்கி மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. அம்மனு கடை உங்களுக்கு பயந்துகிட்டு கூட்டம் வேணா வாய பொத்திக்கிட்டு நிக்கலாம். ஆனா இந்த 4 முடி எதுக்கும் பயப்பட மாட்டேன். சிங்கம் சிங்களா தான் வரும். இந்த பிள்ளை மயக்கம் போட்டதுக்கு காரணமான நீங்க 2 கோடி நஷ்ட ஈடு கொடுக்கணும்.
சொன்னாங்க? நல்லதுக்கே காலம் இல்ல. சிம்ரனே, உன்கிட்ட வந்து வச்சுக்கிட்டேன். உனக்கே உன் மனசாட்சிக்கு இது நல்லா இருக்கான்னு கேட்கேன். என்ன நாலுமுடி? பாரு, தெக்க கப்பு கெக்க கப்புக்கன்னு சிரிப்பெல்லாம் என்கிட்ட வைக்காத என்ன? உன் நாத்து மேல நீ வச்சிருக்கதெல்லாம் பாசம் இல்ல, வியாசம். நாலுமுடி, இப்ப நான் டென்ஷன் ஆக மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் மட்டும் டென்ஷன்ல இருந்திருந்தேன்னா அவ்வளவுதான், ஜோலி முடிச்சு உங்க ஜோலி. போதும், இந்த டயலாக்கு மட்டும் குறையில. உன் நாத்து விழுந்து கிடக்கா, அதுக்காண்டி நான் பாடுபட்டு கிடக்கேன். நீ என்னன்னா சந்தோஷமா இருக்கியா, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா, ஹாப்பியா இருக்கியா? சும்மா நீ போட்டது பத்ததுல நினைக்கேன். யாமிட்டு இப்படி நடு வீட்டுல கிடந்து கோமாளித்தனம் பண்ணிட்டு கிடக்க? ஏக்கா நீ சொல்ல மாட்டேன்? கேட்கவன் கேன பையனா, கேப்பையில நெய் வெடிதும்பாங்களாம். இவ்வளவு நேரம் என் கூட கடந்து பேசிக்கிட்டு இப்போ அந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டு சால்ரா போட்டுட்டு இருக்கியா? நீ ரொம்ப பேசாத. அப்படித்தான் பேசுவேன். அதுக்கு நியாயம் கிடைக்குன்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து கூடி கும்மி அடிச்சிட்டு இருக்கலாம். இதை நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறேன். இப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு நாத்தனாரா கொடுமைப்படுத்துதுன்னு. இல்ல தையத்தை சின்ன பிள்ளை விடுங்க. அவ என்னதான் இருந்தாலும் இன்னொரு வீட்டுல இருந்து வந்தவா. ஆனா நீங்க 10 மாசம் சோவந்து பெத்தவா. நீங்களே உங்க முகம் மயக்கம் போட்டு கிடக்கிறதுக்கு ஒரே சிரிப்பா சிரிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்னு கூறுகிட்டவள. நான் பாட்டியாக போறேன். என் முகம் அம்மா ஆயிட்டா. நிஜமாதான் சொல்லுதீங்களா? என்ன பொய்யா சொல்லுதே? வேணா நீலாம்பரிக்கு மாமியார்ட்ட கேட்டு பாரு. நீலாம்பரி மாமியார் தான் கையை பிடிச்சு பார்த்துட்டு என் முகம் மாசமா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி, எல்லாருக்கும் ஹாப்பி, உங்களுக்கும் ஹாப்பி, எங்களுக்கும் ஹாப்பி. அட பாவி சின்ன பொண்ணு, ஒரு வார்த்தை சின்னதா ஒரு சிக்னல் கொடுத்துருக்கப்படாதா? இவ்வளவு தூரம் பில்டப் கொடுத்துருக்க மாட்டானே. சிம்மு கிட்ட ஒரு அடியும் வாங்கியிருக்க மாட்டானே. நான் வேற ஆவேசத்துல காலை வச்சேன். காலை எங்க இருந்து தண்ணி பட்டுன்னு தெரியல. சறுக்கி மண்டையை உடைச்சு மண்டையில இருக்க மசாலா வெளியில வந்துட பாத்துச்சு. நாலுமுடி, எதுலயுமே ஒரு நிதானம் வேணும். நினைச்சிட்ட பொண்ணு என்கிட்ட கிடையாது. அதனாலதானே இப்படி காமெடி பீஸா இருக்கேன். உங்களோடக்கா நானும் வந்தேன். சின்ன சேதாரம் கூட உனக்கு இல்லாம அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கேக்கா. இதனடி சொன்ன எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுக்கா. நான் என்னன்னு கேட்கறதுக்குள்ள ஆவேசப்பட்டு அவசரப்பட்டுட்டேடி. நான் பொறுமையா தானே நின்னேன். அதே மாதிரி நீனும் பொறுமையா நின்னுட்டு இருந்தா நீனும் ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்ப. அது ஒண்ணு இல்ல, மெதுவா எந்திரி. ஒன்னும் பிரச்சனை இல்ல மக்கா. அவங்க வந்த உடனே நீ மயங்கி விழுந்துட்டியா? நான் அப்படிதான் நினைச்சேன், ஏதோ பிரச்சனையா நினைச்சி. கடைசியில பார்த்தா நீ மாசமா இருக்கியா. அவங்க தான் கையை பிடிச்சு பாத்துட்டு சொன்னாங்க. உனக்கு பிடிச்ச குண்டு குண்டு குலாப் ஜாமுன் நான் எடுத்துக்கோ. இல்லகுட்டி, அடிச்சு விடு. இனி உனக்கு ஒரே கவனிப்பு தான். தங்கத்தை எடுத்துக்கோங்க. பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கையா என்ன? சரிங்க தே. என் தங்கச்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க என்னத்தே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஐயா, ஒண்ணு கவலைப்படாத. சரிங்க தே. சரி, எல்லாரும் இருங்க, போயிட்டாரு என்ன? எனக்கு நீங்க என்ன முறை வரும்? உன் நாத்தனா கறிக்கு நான் அத்தனா, உனக்கு நான் பெரியம்மா முறை வருமா? அப்படியா? சரி பெரியம்மா, ரொம்ப நன்றி. எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நல்லா உடம்ப பாத்துக்க என்னமா, நல்லா சாப்பிட நேரத்துக்கு நேரம் என்ன? நான் கையை பிடிச்சு உறுதி பண்ணி சொல்லிட்டேன். நீ டாக்டர்கிட்ட கூட்டு போய் மாசம் செக்கப்புக்கு இந்த மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுப்பாள்ல, போ சத்த மாத்திரை அதெல்லாம் ஒழுங்கா வாங்கி எடுத்து கூட என்ன, 2 நாள் கழிச்சு கூட்டு போ. சரிங்க தே, நான் கூட்டு போயிருவேன், கரெக்டா கூட்டு போயிருவேன். எதுக்கு வந்தேனே மறந்து போச்சு. அது தெரியாம தானே எல்லாரும் மண்டை குழம்பிட்டோம். ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? மீன் கறிக்கு முளை வரைக்கலான்னு போய் சுவிட்ச போடுதே மிக்சிய. கடைசியில பார்த்தா எங்க வீட்டுல கரண்ட் இல்ல. ஆனா செல்லத்தாய் வீட்டுல இருந்து நாடா ஓடுது சவுண்ட் எங்க வீட்டு வரைக்கும் அலறிட்டு கிடந்து. அதான் என்ன ஏது அவ வீட்டுல மட்டும் கரண்ட் இருக்கோ, ஒருவேளை நம்ம வீட்டுல ஒரு லைன் போயிட்டோ அப்படின்னு நினைச்சு லேசா என்ன ஏது எட்டி பாப்போம் கேப்போம் அப்படின்னு கேட்கறதுக்கும் ஒரு மரம் இருந்துச்சு. ஒரு நாள் அவ வீட்டுக்கு எட்டி போய் பார்த்தது இல்லையா, பேசினதும் இல்லையே அப்படின்னு நினைச்சு இருந்தாலும் கேட்டு பாப்போம் அப்படின்னு நினைச்சு லேசா தான் எட்டி பார்த்தேன். அதுக்குள்ள ராதிகா எனக்கு தலையை கண்டோடனே மயக்கம் போட்டு விழுந்தானே. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு, எம்மா நம்ம தலையை கண்டு பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்துட்டாளே, நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா எல்லாம் நல்ல விஷயமா இருந்திருக்கு. நானும் உங்க தலையை கண்டோன்னே நீலாமரிதான் ஏதாவது சொல்லி எடுத்து கொடுத்து சண்டைக்கு வரையல என் மொவட்ட அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டேன். என் மொவளும் அது வேற நேரம் காலம் தெரியாம அந்த நேரத்தை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்தாளா, அவ்வளவுதான் எனக்கு மண்டைக்கு பிடிச்சிட்டு உங்களை ஒரு மாதிரி யாசிப்பட்டேன். எதுவும் மனசுல வச்சுக்கிடாதிய, அப்பப்போ வந்து போய் இருங்க. சரி செல்ல தாயி, நான் ஒண்ணு மனசுல நினைச்சுக்கிட மாட்டேன். நான் அப்படியேப்பட்ட ஆளும் கிடையாது. நான் போயிட்டாரேன். வீட்டுல கொஞ்சம் வேலை கிடக்கு. வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? அதான் உங்க மர்மம் இருக்கல ஜீமாட்டி, அவ இருக்காமா, அவன் நேரத்துக்கு நேரம் கொஞ்சம் வாய்க்கு ருசியா உட்கார்ந்து திங்கணும் அப்படின்னு நினைப்பா. குதிப்பு மீன் குழம்புனா நல்ல வாய்க்கு ருசியா இருக்கும். அதான் அதை வாங்கி வச்சிருக்கேன். அதை குழம்பு வைக்கணும். துப்பால வாங்கி வச்சிருக்கேன். அதை குழம்பு வச்சா இந்த பொரிச்செல்லாம் ஆகாது. அதுல இருக்க மீனுக்கு எப்பா நம்ம துப்பி தான் திங்கணும். அதனால அதை நல்லா அவிச்சிட்டு முள்ளெல்லாம் எடுத்து உருவிட்டு அதை துவர மாதிரி வச்சு கொடுத்தா நல்ல அளவுல திம்பா. அதான் செய்து எடுத்து கொடுக்கணும். அது கொஞ்சம் மசாலா அரைக்கணும். போய்தான் இவ்வளவு வேலையும் செய்யணும். நேரம் இட்லாமா இந்த அவ டானு 1 மணி அடிச்சு சாப்பிட்டுருவா. கொடுத்து வச்ச மாராசிதான் போங்க மரமுவா. சரி போயிட்டாரேன்.
ராதிகா பிடிச்சாலும் பிடிச்சா அவன் நாத்து புளியங்கொப்பா தான் பிடிச்சிருக்கா. புருஷே ஒண்ணுக்கு ஆவாதவன், ஒரு தெருட்டூரு மட்டும் தான் அவனுக்கு தெரியும். ஆனா மாமியா எம்மா சகலகல வள்ளியெல்லாம் இருக்கா. நானும் கேள்விப்பட்டேன். நேரத்துக்கு நேரம் இப்போ நாங்க வந்த பிறகு ஒரே சாப்பாடு தான். மாமியார் வந்த பிறகு அவளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். கொண்டாட்டம்லாம் எத்தனை நாளைக்கு பாப்போமே. சரி எப்படியோ மாமியா மர்ம ராசியா இருந்தா சரிதான். நம்மள தொந்தரவு பண்ணாம இருந்தா சரிதான். அவளை பத்தி எதுவும் நினைக்காத மக்கா, நீ சந்தோஷமா இரு. அதுதான் வேணும் இப்போ. சரிம்மா. டி எதுவும் சாப்பிடுறியா மக்கா? இந்த மீன் கறி தான் நம்ம வீட்லயே வச்சிருக்கேன். குதிப்பு மீன் தான். வேண்டாம்மா, கொஞ்சம் கழிக்கிட்டு. சரி கிளம்புமாமா. சரிங்க. சாப்பாடு வேணா ஒரு தூக்கலில போட்டு எடுத்து கொண்டு வரட்டுமா? நம்ம ரெண்டு இருக்கோம். சரி இப்ப கொண்டா. நீ 2-3 வாரம் அங்கே விட்டுட்டு பாங்கனே. வீட்டுக்கு வந்து அங்கே வேலை சொல்லி இருக்கும் பத்தியில ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டி இருக்கும். அதுக்குள்ள தங்கச்சி நான் என்ன பாத்துக்கிட மாட்டேன். அவளை பொண்ணு போல பாத்துக்கிடுவேன். அதுவும் இல்லாம அவ இல்லன்னா எனக்கு ஒத்த கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு சொல்லலனே, நீங்க நல்லா பாத்துக்கிடுவீங்க பொண்ணு போல. அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அதான் நான் டெய்லி பாப்பனே, பரவசல இருந்து எட்டி பாப்பேன் இங்க இருந்து. ஏ அப்பா அவள வேலையை நீங்க தானே ஓடி ஓடி செய்து எடுத்து குடுக்கிய. நான் சொல்லுதேனே தப்பா நினைச்சுக்கிடாதியா. வீட்டுக்கு கூட்டு போனா எப்படியா இருந்தாலும் நீங்க வேலை சொல்லி செய்து எடுத்து கொடுத்தாலும் 2 பாத்திரம் கிடக்கு, அதுல ஒண்ணு கழுவணும்னு தோணும். வீடு ஒரு மாதிரி குப்பி அடக்க லேசா வாரில் எடுத்து கூட்டணும்னு தோணும். சரி 2 துணியை துவச்சு போடுமேன்னு தோணும். அப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு கிடப்பா. அதான் சொல்லுது ஒரு 2-3 வாரம் ஒரு ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் கொள்ளம்லானே. அதுக்குதான். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மரபானா கூப்பிட்டு கொண்டு அங்கொண்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீவன கழிச்ச பிறகு எங்கிட்ட கூட்டு வந்தா போதும். சரிண்ணே பரவாயில்ல. நீங்க இன்னைக்கு கூட்டிட்டு போங்க. நாளைக்கு வேணா ஆஸ்பத்திரி போவோம்ல, ஆஸ்பத்திரி போயிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட செக்அப் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு கொடுங்க. சூப்பர் தங்கச்சி, இதான் நல்ல ஐடியா. அப்போ நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு இவரும் கொண்டு விட்டுட்டு ஒரு 3 வாரம் கிட்ட இங்கே இருக்கட்டு. அதுன்னா மீன் குழம்பும் சோறு அப்புறம் பொரிச்ச மீன் இருக்கு, அப்புறம் கிழங்கு கூட்டு இருக்கு. என்ன சாப்பிடு என்ன. பாத்து வட செல்லம். நம்ம 2 பேரும் அப்படி தெருல உருண்டு உருண்டு வரத பார்த்து எல்லாரும் சிரிச்சாள்விட. எவ சிரிச்சா பஞ்சி, நமக்கு காரியம் தான் ஆகணும். ஈடு விட யார் இறங்கி சொல்லி சொல்லி முடியல. அதான் ஒரேடியா உருண்டு உருண்டே ஒவ்வொரு வீட்டுக்கா போய் சொல்லிடலாம்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கா உருண்டுட்டு இருக்கோம். அதை பார்த்து எவ சிரிச்சா நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம ஜோலியை நம்ம பாப்போம். சூரியனை பார்த்து நாய் கழிச்சா சூரியனுக்கா நஷ்டம், நாய்க்கு தானே நஷ்டம். போ வேலையை ஜோலியை பார்த்துக்கிட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் வீட்டு தான் போறோம். அது யாருன்னு பாருங்க. 5 நிமிஷம் தான், அதுக்குள்ள கொரட்டை விட்டுட்டாளே. எடி எமக்க நீலாம்பரி, என்னம்மா 5 நிமிஷம் உறங்க விட மாட்டியா? டி சூட சூப்பு கொண்டு வந்திருக்கேன், ஆறிர போகுது, எந்திரி. வாவ் சூப்பர் சூப்பு, நண்டு சூப்பு. நல்ல மழைக்கு ஏதமா பெப்பர் தூக்கலா சூப்பரா இருக்கு. சூப்பு நண்டு சூப்பு. அம்மா என்னைக்கு நான் ஃபேன் கடியில காத்து வாங்கிட்டே இருப்பேன். இங்க கரண்ட் டப்பு டிப்புன்னு போன உடனே இந்த இயற்கை காத்தோட அருமையே தெரியுதுமா. அப்படியே சிலு சிலுன்னு பரவாசல்ல வீசக்கூடிய அந்த வேப்பமர காத்தும் மழை வருமா வராதான்னு அப்படியே ஒரு மப்பும் மந்தாரமும் அதுக்கு ஊடையில ஒரு குட்டி தூக்கம். அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு அந்த மாதிரி இருக்குமா. என்ன அழகா இருக்கு தெரியுமா நம்ம ஊர் கிளைமேட். நீ வெளியில வந்து 5 நிமிஷத்துல கரண்ட் வந்துட்டு அது வந்தா வந்துட்டு போட்டுமா. அது செயற்கை, இது இயற்கை. சூப்பர் டேஸ்ட்மா, அடி போலி. என்னமா சூப்பு குடிக்கிறதுக்கு இல்லாம என்ன இதுக்கு முன்னால பாக்காத மாதிரி அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க? அது ஒண்ணு இல்லட்டி, ஒரு ஜோசியக்காரன் சொன்னா அது ஞாபகம் வந்துட்டு உன்னை பத்தி. வா நான் ஜோசியத்தெல்லாம் நம்பது கிடையாது, உனக்கு தெரியும்ல. ஜோசிய புக்கே கிழிச்சு போட்டவனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்லாட்டி கிழிச்சு போட்டேன். நான் குட்டி சின்ன பிள்ளையா இருக்கும் மாதிரி பாத்துட்டோம்ல, அப்பதான் அந்த ஜோசியக்காரன் சொன்னான். என்னத்த சொன்னா? இப்படி குளிருக்கு எதமா மாமியார் சூப்பு வச்சு கொடுப்பா, அது குடிச்சிட்டு இருப்பா நீலா மாதிரி அப்படின்னு சொன்னானோ. டி ஒரு சாத குட்டு கொடுத்த உடனே அது ஜோசியக்காரன் 5-6 கட்டத்தை போட்டான். கடைசில அங்கி இங்கி கூட்டி கழிச்சு பெருக்கி பார்த்தாரு. விட வந்துச்சா? வந்தது இல்ல. சொன்னானே ஒரு சொல்லு, 1000த்துல ஒரு சொல்லு. என்னத்த சொன்னா அத சொல்லு முதல்ல. எப்பவுமே நீ ராணி மாதிரிதான் இருப்பியா, யாருக்கு தலை வணங்க மாட்டியா. எல்லாரும் உனக்கு சியாவன் செய்யறதுக்குன்னே வருவாளாம். டி மியாந்துட்ட மாதிரி வருவாங்களாம். என்னமா சொல்லுத? ஆமாடி, அவன் அப்படிதான் சொன்னா பாத்துக்கோ. அதே மாதிரி நடந்துச்சா? இந்த சில்மெண்ட நீ அடிச்சு விரட்டணும்னே நான் கொஞ்சம் ஒரு பக்கம் கதன்னு இருந்தேன். என்னடா இவ பெய்தாளா, இப்ப என் மோபா எப்படி சோற பங்கி திம்பான்னு. கடைசில பாத்தியாடி, ஒரு அடிமை போனதுக்கு இன்னொரு அடிமை வந்து சிக்கிட்டு பாத்தியா? அட ஆமாமா, என் மாமியாரி வாலண்டரியா தான் நம்ம வந்து விழுந்தா. நான் கூப்பிடவே இல்லையே. நானும் வந்த உடனே என்ன ஜோலிய முடிக்கதான் வந்திருக்கான்னு நினைச்சேன். கடைசில பார்த்தா எனக்கு சேவகம்லாம் பண்ணிட்டு கிடக்கா. நீ உனக்கு மட்டும் மாட்டி சேவகம் பண்ணுதா, எனக்கும்ல சேர்த்து பண்ணுதா. அடுக்கல பக்கமே என்ன வரவிட மாட்டேங்காட்டி. நீங்க போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க மைனியா, நான் உங்களுக்கு எல்லாம் செய்து எடுத்து கொண்டாரேன் அப்படி சொல்லிட்டு நேரத்துக்கு நேரம் பக்குவமா செய்து எடுத்துல தாரா. இப்ப கூட பாத்தியாட்டி, சுட சுட நண்டு சூப்பு வச்சுட்டு எங்கேயோ வெளியே போனா. வெளியே பார்க்காலும் என்ன நினைக்கும், நான் தான் உனக்கு இந்த சூப் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கும். ஆனா செய்தது யாரு? மாமியாரு. நம்ம 2 பேரும் பக்குவமா இருந்து குடிச்சிட்டு இருக்கோம். காட்டுல இப்ப அடமழை பெய்யுது. அந்த அடமழையில லேசா எனக்கு கொஞ்சம் தூரல் அடிக்கலாம். நானும் பக்கத்துல உட்கார்ந்து அளவோல சுகமா நனைஞ்சுக்கிட்டேன்.
உனக்கு வந்த வாழ்வு இருக்கே அம்மா. நான் கல்யாணம் ஆன புதுசுல எதுக்கிட்டு இந்த மாப்பிள்ளை போய் கெட்டுனேன் அப்படி இப்படின்னு என்ன பாடா படுத்தினேன்னு போட்டு. என் புருஷன் ஒரு டப்பா பீஸு, ஆனா என் மாமியாரு ஒரு கெத்து பீஸுமா. உண்மையிலே நான் மகாராணி தாமா, கொடுத்து வச்சவதாமா. அம்மா மத்தியானத்துக்கு என்ன சோறு மட்டும் தான் வடிச்ச மாதிரி இருக்கு. ஆள் அணக்கத்தை காணல கிளவிய. டீ குதிப்பு மீன் எடுத்து கழுவி வச்சது, மசாலா அரைக்க வறுத்து எடுத்து வச்சது தேங்காவை. அந்தல கரண்ட் போச்சு பத்தியா, அந்தல எங்கேயும் வெளியில போச்சு. ஆள் அணக்கத்தை காணல. அது ஒண்ணு கவலைப்படாதம்மா, அத கரண்ட் வந்துட்டுல 5 நிமிஷத்துல வந்து குதிப்பு மீன் குழம்பு வச்சு அந்த துப்புவாலையே அந்த என்னது துவரம் வைக்கன்னு சொல்லிச்சு. இன்னைக்காவது உன் மருமா இந்த மாதிரி நண்டு சூப்பு, குதிப்பி மீன் குழம்பு, துப்பு வாழை துவரம் இந்த மாதிரிலாம் வகை வகையா வச்சு தந்திருக்கலாமா? ஆமா, அவளுக்கு என்னது தெரியும்? ஒரு சாலை மீன் குழம்பு, ஒரு நெத்திலி மீன் அவியலும்பா. சரி, சந்தோஷமா இருக்க நேரத்துல அவளை பத்தி எதுக்கு பேசுவானே? ஏட்டி உன் மாமியா இளம்பரி சூப்பு ஒரு பெரிய பானை நிறைய போட்டு வச்சிருக்கேன், குடிக்க வரைக்கும் குடிமா என்ன? சரிங்க தை. மதியமா நீங்களும் தான் எடுத்து குடிங்கன்னா, ரெண்டாவது நிறைய இருக்கு பானை நிறைய. சரி சம்மந்தி. அம்மா, கிழவிக்கு மூஞ்ச பத்தியம்மா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பௌர்ணமி நிலா மாதிரி இருக்கு. என்னடி சொல்லுத? எப்ப பார்த்தாலும் அப்படிதானே இருக்கா? இல்லம்மா, அப்பல கூட பார்த்தேன், ஒரு மாதிரிதான் இருந்தா. ஆனா இப்ப வெளியில போயிட்டு வந்தோன்னா ஒரு மாதிரி பிரகாசமா இருக்கலாம். நமக்கு தெரியாம ஏதாவது கிரீம் ஏதாவது வாங்கி போட்டு ராவி இருப்பாளா இருக்கும் மூஞ்சில. அட போமாங்க, நீ வேற என்ன வெளியில போய் கிரீம் வாங்கி ராவிட்டு வரா? அட புடிட்டி, எதை பத்தி கவலைப்படாம நமக்கு சோறு கண்டட சொர்க்குன்னு நம்ம வேலையை பார்ப்போம். குடிட்டி நண்டு சூப்ப. ஏற்கனவே நம்மள 4 பேருக்கு பிடிக்குனா 4 பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. கழுவி ஊத்திட்டு இருக்காவோ. ஒரு ஆள் சொல்லுது இவெல்லாம் வில்லியாங்கு, இன்னொரு ஆள் சொல்லுது இவெல்லாம் ஒரு காமெடி பீஸுங்கு, கடைசியில கொஞ்சம் பேர் சொல்லுதாவோ நான் ஒரு கோமாளி பீசம். என்னத்த சொல்ல, எப்படிலாம் நமக்கு பேர் வைக்காவோ? நம்ம கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும். அப்பதான் நம்ம வில்லிங்கிற இடத்த தக்க வச்சுக்கிட முடியும். இல்லனா காமெடி பீஸாவும் கோமாளி பீஸாவும் தான் தெரியணும். என்ன டி புலம்பிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, என் நிலைமைய சொல்லிட்டு இருந்தேன். சரி, எது எப்படியா இப்போதைக்கு நண்டு சூப்பை என்ஜாய் பண்ணுவோம். பைக்ல வரும்போது ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப பார்க்க கூட்டிட்டு வந்துட்டு பேசாம திரும்பி நின்னுட்டு இருக்கீங்க. என் மேல எதுவும் கோவமா? யாழினி, நம்ம 2 பேரும் அடுத்த வாரம் சென்னைக்கு போறோம். சென்னைக்கா? ஆமா, சென்னைக்கு தான். நம்ம 2 பேர் மட்டும் தனி கொடுத்தனம் போறோம் சென்னைக்கு. அப்போ அத்தை? அத நான் சொல்லிட்டேன்ல, தனி கொடுத்தனம் நம்ம 2 பேரும்னு. என்னங்க சொல்றீங்க? இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? ஆரம்பத்துல சின்னதா புகஞ்ச பிரச்சனை இப்ப பெருசா வளர்ந்து நிக்கி. ஆனா எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துட்டேன், எங்க அம்மாவை சரிப்படுத்த முடியல. எங்க அம்மாவும் மாறுத மாதிரி இல்ல. இந்த குணசேகரனை கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் அதுல லேட் ஆகுது. ஆனா கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவோம். நான் அதுக்குள்ள நம்ம வீட்டுல பெரிய பூகமே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னங்க சொல்றீங்க? யாழினி, உன்னை எங்க அம்மா ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுத்த மாதிரி பேசுதாங்களா? அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால தண்ணி குடுத்தன போலான்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? ஆமா யாழினி. என்னங்க நீங்க? குடும்பம்னா 1000 இருக்கதான் செய்யும். இதெல்லாம் மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டையே கொளுத்துற மாதிரி இருக்கு. என்ன யாழினி சொல்லுத? ஆமாங்க, எனக்கு இந்த முடிவெல்லாம் பிடிக்கவே இல்ல. நானே அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளை. வீட்டுக்குள்ள சின்ன பிரச்சனைன்னு சொன்ன உடனே அத்தைய தனியா விட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டும் சென்னைக்கு போய் என்ன பண்ண போறோம்? யாழினி, நீங்களே யோசிச்சு பாருங்க. எங்க அம்மாவா இருந்தா அப்படி நான் விட்டுட்டு போவேனாங்க? யாழினி. எப்பவும் உங்க அம்மாவை விட்டு கொடுக்காம பேசக்கூடிய ஆளு நீங்க. இப்ப ஏங்க திடுத்து இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த முடிவுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேங்க. அப்படியே நீங்க சென்னைக்கு போறதா நீங்க மட்டும் போங்க. நானும் அத்தையும் கூட இங்கே இருந்துக்கிட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அத்தை தானே, அப்படி இப்படிதான் இருப்பாங்க வயசானவங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னம்மா சொல்லுத? ஆமாங்க, என் முடிவு இதான். இருந்து எப்பவுமே நான் மாற போறது இல்ல. நிஜமாதான் சொல்லுதியா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நிஜமாதான் சொல்லுதேன். சாரி யாழினி, என்ன மன்னிச்சிரு. நான் எதுக்குங்க உங்களை மன்னிக்கணும்? லூசு, வருத்தப்படாத. என்ன சொல்லுவீங்க? வருத்தப்படாதவா? என்னென்னமோ பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் விளையாடுறீங்களா? நான் ஒண்ணும் விளையாடல. சரி, உன் மனசுல இருக்கிறத என்ன ஏதுன்னு கேட்டா வீட்டுல வச்சு சொல்லவே மாட்டேன். நான் வெளியில கூட்டிட்டு வந்து உன் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் இப்படி ஒரு இதை சொன்னேம்மா. உடனே அழ ஆரம்பிக்காத குறைதான். எங்க அம்மா வரத விட்டுட்டு போவானா? நான் வரமாட்டேன். நான் மாமியார் கூட தான் இருப்பேன். அப்போ நீங்க தனி கொடுத்தன போகணும்னு சொன்னது அதெல்லாம் சும்மாதான். நீ சொன்னாலும் நான் தனி கொடுத்தனும் போவானா எங்க அம்மா விட்டுட்டு? அதன பார்த்தேன். ஆளு யாரு நீங்க? இது நல்ல கதையா இருக்கலாம். என் மனசுல இருக்கதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு டிராமா. அரடே, கோவப்படாத. வேற என்ன செய்ய? எனக்கு வேற வழியும் தெரியல. வீட்டுல வச்சு அப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க, இப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க, வாயை திறக்கவும் மாட்டேங்க. சும்மா எப்பவுமே பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தா உன் அடி மனசுல என்ன இருக்குன்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட முடியும். அதனாலதான் கேட்டேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. அதனால யாழினி, எங்க அம்மா உன் மனசை காயப்படுத்த மாதிரிதான் அப்பப்ப பேசுதாங்க. எனக்கு அது புரியுது. சரி விடுங்க, அத்தை தானங்க பேசிட்டு போறாங்க. அதான் சொன்னல, வயசானவங்க முன்ன பின்ன இருக்கதான் செய்வாங்க. நம்ம தான் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிடணும். நம்மளை விட்டா அவங்களுக்கு யாருங்க இருக்கா? நம்ம அங்க விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாவம் என்ன செய்வாங்க? அதனாலதான் சொன்னேன். அவங்களுக்கு நம்ம விட்டா யாரும் இல்ல, நம்மளுக்கும் அவங்கள விட்டா யாரும் இல்ல. நமக்கும் அவங்க தான் முக்கியம் தான், அவங்களுக்கும் நம்ம முக்கியம் தான். இந்த நல்ல மனச அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்களா யாழினி? அதுதான் எனக்கு ரொம்ப மனசு சங்கடப்படுத்துது. வேலையில இருக்கும் போதெல்லாம் அந்த நினைப்பு தான் வந்துகிட்டே இருக்கு. இப்போ எங்க சங்கடப்பட்டு இருக்கீங்க?
வேலை பார்க்கும்போது அதெல்லாம் யோசிக்காதீங்க. வேலை தான் நமக்கு முக்கியம். கல்யாணம் ஆன புதுசுல எல்லார் வீட்லயும் அப்படி இப்படி பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் நாள் போக்குல அப்படி சரியாயிரும். இந்த அத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. அதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும். நீங்க தானங்க சொன்னீங்க அந்த குணசேகரனை கண்டுபிடிச்சாலே போதும்னு சொன்னீங்க. ஓரளவு கண்டுபிடிச்சோன்னு சொன்னீங்க. அதெல்லாம் யாழினி சின்ன குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் தீர்த்துட்டாலே போதும். என்னங்க குழப்பம்? அது கூடிய சீக்கிரத்துல நான் சொல்லுதேன், இப்போதைக்கு சொல்லுத நிலைமையில இல்ல. பரவாயில்லங்க, நான் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா வரதா நான் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேனா? அதே மாதிரிதான். யாழினி உண்மையிலே நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்னையும் எங்க அம்மாவையும் புரிஞ்சு வச்சிருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படியே வாய் வார்த்தையில சொல்லியே முடிச்சிருவீங்களா? சீக்கிரமா போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. எப்பா ஐஸ்கிரீம் தானே, ஒன்னு என்ன ரெண்டு என்ன வாங்கிட்டு வரேன். சரிப்பா, அந்த பெஞ்ச் இருக்கு பேரு, அதுல போய் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வாங்கி. சரிங்க. என்ன பஞ்சுபட்டி வெள்ளையம்மப்பட்டி சூப்பு குடிக்கல? நண்டு சூப்பு என் மாமியார் வச்சு தந்த நண்டு சூப்பர் பெப்பர் தூக்கலாம். ஏண்டா நீலம்பரி, நாங்க வயிறு மனசு நிறைஞ்சு வந்திருக்கோம். நீ அதனால நீனே குடி. அடி உட்காருங்க. ஆர்டிஸ்ட்னு சொல்லதா உங்களை பியூட்டிஸ்னு சொல்லதான்னு தெரியல. அவ்வளவு அழகா இருக்கிய ஜம்முன்னு இந்த வயசான காலத்துலயும். என்னவோ இந்த தெருவுல ஒரு ஆள் எங்க வீட்டை விட்டு வெளியே போன உடனே நாங்க சோத்துக்கும் கஞ்சிக்கு லாட்டரி அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் ஒரே பியாச்சா கிடந்த. ஆமா அப்படிதான் எல்லாரும் பியாசனவா. ஆனா இப்போ நண்டு சூப்ல குடிச்சிட்டு இருக்க. அதான் நீலாம்பரிங்குது. எனக்கு வந்த வாழ்வை பார்த்தேலா? இப்போ எங்க அம்மையும் உட்கார்ந்து சூப்பு குடிக்கா. எல்லாம் எங்க நேரம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுதோ. உங்க 3 ரோசஸ் கூட்டத்துல ஒரு ரோஸ் இருக்குமே, அதான் அந்த செல்லத்தாயி ரோஸ் போய் நல்ல வெள்ளாவரியா சொல்லுங்க. சொல்லுதான் அது இருக்கட்டும். வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். தெருவழியே வரும்போது நடந்து வர்றதுக்கு இல்லாம உருண்டு உருண்டு வந்தீங்கள, என்ன பிரச்சனை? அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, உனக்கு தான் பிரச்சனை. என்னது எனக்கு பிரச்சனையா? அப்படி கேளு நீலாம்பரி. எதுக்கு உருண்டு வந்தோம்னா தெருல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அத நம்ம தெரு முழுக்க ஊர் முழுக்க நான் சொல்லாம இருப்பேனா? அதான் நானும் பஞ்சு ஒரு முடிவு எடுத்தோம். எல்லார் வீட்டுக்கு யாரு இறங்கி சொல்லிடணும்னு. முக்கால் வாசி யாரு இறங்கிட்டோம். எல்லாத்தையும் சொல்லி முடிக்கக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நடக்க முடியுதா கொல்ல முடியுதா? அந்த வயசான காலத்துல அந்த அளவுக்கு நினைச்ச ஒரு முடிவை எடுத்தோம். உருண்டு பேரண்டு உருண்டாவது தெரு முழுக்க சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சு உருண்டு கடைசில வா வீட்டுல முடிச்சிட்டோம். அது என்ன நல்ல விஷயம்? என்கிட்டயும் சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா கும்மாளமா இருப்போம்ல. அதுக்கு தானே வந்திருக்கோம். சொன்ன உடனே நீ சிரிச்சு சந்தோஷப்பட்டு கும்மாளமா இருக்க போற. என்ன நீலாம்பரி, நண்டு சூப்பை கீழே வச்சுட்ட? சொல்லத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால நண்டு சூப்பை கூட நாளைக்கு குடிச்சுக்கலாம். சீக்கிரம் சொல்லுங்க என்ன கதைன்னு. அண்ணன் பொண்டாட்டி ராதிகா இருக்கா இல்ல, அவ மாசமா இருக்கா. சொந்தங்களே, எம்மோ மாசமா இருக்கான்னு சொன்ன உடனே எங்களை விட நீங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. உறவு எல்லாம் உங்க சொந்தக்கார சொக்கார எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொந்தங்களே.